வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பிரமாதமான சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெரி பசுமையான ரம்மியமான செங்கல்பட்டு படாலத்தில் அமைந்துள்ளது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ் கூட் ரோடு, படாலம் எக்ஸ் கூட் ரோட்லேருந்து வெறும் 2.8 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி ஃபார் 10 மினிட்ஸில் இந்த சைட்டு உள்ள வந்துடலாம். இது வந்து ஒரு பஸ் ரோடு வந்து இருக்கு. இதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர்ஸ்லயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட். வெறும் 50 மீட்டர் வாக்கபிள்ல நீங்க உள்ள வந்துடலாம். இந்த சைட்டை பத்தி ஈச் அண்ட் எவரி ஒன் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோ உள்ள போலாம். இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா வெறும் எளிமையான வழிகளில் வந்து வந்துடலாம். நீங்க வந்து செங்கல்பட்டுல இருந்து நீங்க 15வது கிலோமீட்டர்ல எக்ஸ் ஸ்கூட் ரோடுக்கு வந்துடலாம். அந்த ஸ்கூட் ரோட்ல இருந்து இந்த படாலம் ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்டாப்புக்கு வந்து பஸ் நின்று போகிற மாதிரி இருக்கும். எவ்ரி 30 மினிட்ஸுக்கு ஒன் டைம் வந்து பஸ் வந்து மூவிங்லேயே இருக்குது. இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூதூர் செய்யூர் வழியாக வந்து போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. செய்யூர் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தமிழக முதல்வர் வந்து ஒரு சிப்காட் வந்து அமைச்சிருக்காங்க. அது ஒரு அனல் மின் நிலையம் இங்கே உருவாகுது. அந்த அனல் மின் நிலையம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா சைட்டுகளுக்குமே அது ஒரு பெரிய growth உண்டு பண்ணி கொடுக்கும். இந்த எக்ஸ் கூட் ரோட்லேருந்து உங்களுக்கு பஸ் போக்குவரத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு சர்க்கரை ஆலை இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்சிஎஸ்எம் பஸ் ஸ்டாப் வந்து இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல நம்ம வந்து ஒரு 100 அடி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம இந்த சைட்டு உள்ள வந்துடலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்கட்டமைப்பு வந்து உங்களுக்கு ஃபென்சிங் காம்பவுண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு கேட் இருக்கு. அண்ட் வந்து 30 ஃபீட் ரோடு அண்ட் 23 ஃபீட் ரோடு வந்து அமைச்சிருக்காங்க. நீங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு மரங்கள் வந்து அற்புதமா வந்து வளர்த்து வச்சிருக்காங்க. உள்ள இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு பின்னாடியே வந்து ஒரு வீடு இருக்கு. அண்ட் வந்து வாட்டர் வந்து 20 ஃபீட்லேயே வந்து இங்கே வாட்டர் வருது. இந்த வாட்டர்லாம் இங்கே வந்து சுவையாக இருக்கிறதுனால தான் இந்த கார்டன் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு மரங்கள் இருக்குது. நம்ம இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு ஃப்ளாட் வாங்குறோம். அந்த இடத்துல ஒரு டீ குட் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது, இல்லை ஒரு தென்னை மரம் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த பிளாட் வாங்குறவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு கிணறு இருக்குங்க இங்கே. ரெண்டாவது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க் அமைச்சிருக்காங்க. இன் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பீச்சு, ஃபால்ஸு இதெல்லாம் வந்து அமைக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து 24/7 வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிசிடிவி கேமரா வச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக கண்காணிப்பில் வந்து பார்த்துக்கிறாங்க. இவ்வளவு அமைப்பு இருக்கிற இந்த சைட்டினுடைய அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைட்டில் வெரி கிளியருங்க. டாக்குமெண்ட் பக்கா. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிளாட்டும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு உள்ள லேண்டு. இந்த இடத்துல வந்து பிளாட் வாங்குறவங்களுக்கு வந்து என்ன அப்ரிசியேஷனுக்காக இது வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். இங்கே வந்து வெரி நியரஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கனரா பேங்க் இருக்குது. உங்களுக்கு வந்து சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது. அண்ட் ஏடிஎம்ஸ் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே வந்து நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து வாழ்கிற பகுதி. மக்கள் வாழ்கிற பகுதிக்கு என்ன தேவையோ அரசு வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த சைட்டை சுற்றிலும் வந்து அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த இடத்துல பிளாட் வாங்குறவங்களுக்கு ஒரு 5-10 வருஷத்துல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது மாறணும் அப்படின்னு சொன்னால் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இஸ் எ ஃபேமஸ். கிட்டத்தட்ட பல தொழிற்சாலைகள் வந்து உள்ள அமைஞ்சிருக்கு. பல போக்குவரத்துகள் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு. அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎம்டிஏ அப்ரூவ்டு இப்போ வந்து கொடுத்தாச்சு. அது ஒரு சேட்டலைட் சிட்டியாக வந்து மாறிடுச்சு. செங்கல்பட்டு தான் மற்ற ஊர்களுக்கு போகிற பெரிய ஹப்பாக வந்து இப்போ இருக்குது. கிட்டத்தட்ட பூஞ்சேரியில் ஒரு நெடுஞ்சாலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சவுத் ஜோன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் பெருக்கம் உள்ள வளர்ச்சி ஏரியாவாக இருக்கும். அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெப்சிகோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அப்புறம் லாரல் மார், உலக புகழ்பெற்ற லாரல் மால் வந்து பக்கத்திலேயே வருது. சோலன் பெப்பர் மில்லு, அது மட்டும் இல்லாமல் சீமென்ஸா கேமேசா ஃபேக்டரி வந்து இங்கே வந்து வருது. வீல்ஸ் இந்தியா பக்கமாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து செய்யூருக்கு போகிற ரோட்டு இந்த ரோட்டு வழியாக தான் வந்து போகலாம். கிட்டத்தட்ட கற்பக விநாயகர் குளோபல் ஸ்கூலு அண்டு கற்பக விநாயகர் மெடிக்கல் அண்டு என்ஜினியரிங் காலேஜ் வந்து இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விஜயகாந்த் கட்டிய வந்து ஆண்டாளர்கள் காலேஜ் வந்து பக்கமாக இருக்குது. இப்போ ஏதோ பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த எல்லா வசதிகளும் வந்து இங்கே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து வெரி குறுகிய காலத்திலேயே அப்ரிசியேஷன் ஆகும். இப்போ நீங்கள் இதில் போடுற ஒவ்வொரு காசும் வந்து
பெரிய லெவலில் வந்து வளர்ச்சியை கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அமைதி சூழ்நிலை, நல்லா வந்து ஒரு பொல்யூஷன் இல்லாத நல்ல காற்றோட பசுமையான வளமையோட இந்த ஏரியா இருக்கு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிளாட் வாங்கினவங்க டீ கூட்டு போட்டிருக்காங்க, ஒரு சில மரங்கள் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்படியே வந்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டீ கோடு தலை தோங்கி வந்து பிரெத் அண்ட் நீளம் வந்து சில லட்சங்களை வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். லேண்டு வந்து ஒரு சில லட்சங்கள் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னு சொன்னால் இந்த மரங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு சில லட்சங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இரட்டிப்பு லாபமாக வந்து உங்களுக்கு அமையும். இங்கே உள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அஃபோர்டபுள் சைஸில் வந்து உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. 561 2560 ஸ்கொயர் ஃபீட் வரையும் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆல் டைரக்ஷனில் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான டைரக்ஷனை நீங்கள் இப்பயே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஸினுடைய 1 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1350 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறுகிய நேரத்தில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிளும் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஎல் பர்சனல் லோன் வசதியும் வந்து அவங்க வந்து பண்ணி தராங்க. நீங்கள் லோனில் போனோம் அப்படின்னு சொன்னால் கூட நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சைட்டை பார்க்கணும், பிளாட்ஸுகளை பார்க்கணும், இந்த மரங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செங்கல்பட்டில் வந்துட்டிங்கனாலும் சரி, எக்ஸ்கோட் ரோடு ஜங்ஷனில் நீங்கள் வந்துட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு கேப் வசதி பண்ணி இங்கே உள்ளே வந்து காமிச்சிட்டு மறுபடியும் உங்களை சேஃபாக அந்த இடத்துலயே எடுத்துகிட்டு போய் விட்டுடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே இங்கே வந்து நீங்கள் வந்து பிளாட் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தோடு இங்கே வந்து ஒரு வீக்கெண்டு வந்து ஒரு மந்த் எண்டு வந்து ரொம்ப ஜாலியாக குதூகலமாக இருக்கிறதுக்கும், குழந்தைகளை அழைச்சிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை இன் ஃபியூச்சர் இவங்க பண்ண போகிறாங்க. அந்த என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்றதை நான் இப்போ உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் வந்து பண்ண போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் பீச் பண்ண போகிறாங்க, டென்னிஸ் கோர்ட்டு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, பீச் வாலிபால் கோர்ட்டு, ஃபிஷ் டேங்க்கு, ஓப்பன் ஆம்பி தியேட்டர், கிரிக்கெட் நெட்ஸு, பேஸ்கெட் பால் ஹூப்பு, பார்பிகோ கோர்ட்டு, கேம்ப் ஃபயர், 4 நெட் வாலிபால், பிக்கிள் பால், கிட்ஸ் ட்ராம்போலின் இவ்வளவு வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இங்கே காலையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் வரையும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து மனமகிழ்ச்சியோட ஃபேமிலியோடு நீங்கள் போகலாம். அதனால் இது மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறது மூலிமா இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்மள மகிழ்ச்சிகரமாக எடுத்துன்னு போகும். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். மேலும் சில சந்தேகங்களும் உங்களுக்கு வரக்கூடும். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகங்களையும் வந்து தீர்த்து வைப்பாங்க. இப்போ இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீ லான்ச் பொசிஷனில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனடியாக நீங்கள் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆஃபரை வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உடனே வாங்க, புக் பண்ணுங்க, உங்கள் கனவு மணியை நிஜமாக்கி கொள்ளுங்க. மக்களே, நான் வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து நான் வந்து சொல்லணும். நம்ம வந்து செங்கல்பட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட சேட்டலைட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு வெரி நியர்பை தான் வந்து படாலம். படாலம் சொன்னாலே செங்கல்பட்டு படாலம் தான் சொல்லுவாங்க. அந்த செங்கல்பட்டு படாலத்தில் இந்த சைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கை கடக்கமான ரேட்டில் தான் வந்து கிடைக்குது. ஒரு பொண்ணு வளர்க்குறவங்க, ஒரு பையனை வந்து நல்ல கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் வந்து எனக்கு வந்து பேமெண்ட் வேணும்னா அப்போ போயிட்டு நீங்கள் ஒரு கடனை வாங்கியிருக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ஒரு சின்ன தொகையில் வந்து இங்கே வந்து நீங்கள் முதலீடு பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய லெவலில் வந்து முதலீடாக மாறி இருக்கும். இந்த பணத்தை வந்து நீங்கள் ஒரு கல்விக்காகவோ இல்லை திருமணத்திற்காகவோ இல்லை மருத்துவத்திற்காகவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பயனாக இருக்கும். அதனால் இந்த குறுகிய முதலீடில் நீங்கள் பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு பாதுகாப்பு வந்து நிகழும். ஒரு எக்கனாமிக் பர்சனாக வந்து நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு வந்து சுற்றிலும் வந்து போக்குவரத்து இருக்குது, மருத்துவம் இருக்குது, கல்வி இருக்குது, எல்லா வசதிகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து வளர்ந்த இடத்துல முதலீடு பண்ணுறதை விட வளர்கிற இடத்துல முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து அது கை கொடுக்கும். பெரிய வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் இந்த சைட்டை பற்றியான போதிய விவரங்கள் வந்து நான் தந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரியான பதிவு உங்களை வந்தடையணும்னா குஷிபிசி சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரியான ஒரு பிரமாதமான சைட்டில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.